லவ் பண்றது ஈஸி, ஆனா ரைட் பர்சனை சூஸ் பண்றது தான் பயங்கரமான ஸ்கில்லே தெரியுமா? நம்ம சொசைட்டில அட்ராக்ஷனை லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். கெமிஸ்ட்ரி இருந்தா போதும்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பிஹேவியர் சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வெறும் ஃபீலிங்ஸால மட்டும் பில்ட் ஆகாது, அது ஒரு 3 விஷயத்தினால பில்ட் ஆகுது. நம்பர் 1, இமோஷனல் ரெகுலேஷன் பார்க்கணும். அவங்க கோவத்துல எப்படி ரியாக்ட் பண்றாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, மேனிப்புலேட் பண்றாங்களா, இல்ல ஒரு கம்யூனிகேஷனை எவ்வளவு மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா லவ்வோட ட்ரூ ஃபேஸ் எப்ப தெரியும்னா பெரிய சண்டையில தான் தெரியும். நம்பர் 2, வேல்யூஸ் அலைன் ஆகுதான்னு பார்க்கணும். லவ் கோல்ஸ், ஃபேமிலி மைண்ட் செட், ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட் இதெல்லாம் மேட்ச் ஆகலைன்னா டெம்பரவரி ஹாப்பினஸ் இருந்தாலும் லாங் டேர்ம் கண்டிப்பா சஃபரிங் தான். அட்ராக்ஷன் சஸ்டெயின்ஸ் மூமெண்ட்ஸ், பட் வேல்யூ சஸ்டெயின்ஸ் லைஃப். 3வது, ஹீலிங் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அன்ஹீல்டு பீப்புள் எப்போவுமே ஒரு வூண்டட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா, இன்செக்யூரிட்டி, அபண்டன்மெண்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணாம ரிலேஷன்ஷிப்க்கு வந்தா லவ் கூட ஒரு பெரிய போர்க்களமா மாறிடும். பிகாஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் கம்பேனியன்ஷிப், இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்கள மாதிரி மாறுறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. சூஸ் கேர்ஃபுல்லி, பிகாஸ் who you love shapes who you become. அன்புடன் பவித்ரா.